நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அதிரை FM 90.4. நமது சமூகம் நமது நலன். அதிரை பண்பலையின் அன்பான நேயர்களை உலக வானொலி தின வாழ்த்துக்களுடன் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் உங்க RJ ஃபாஹிரா. வருகிற February 13 உலக வானொலி தினத்தை முன்னிட்டு வானொலியில கிளைமேட் சேஞ்ச், அதாவது காலநிலை மாற்றத்தை பத்தின விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட இன்னைக்கு ஒரு சிறப்பு நிகழ்ச்சியை உங்களுக்காக நான் தொகுத்து வழங்க வந்திருக்கேன். இது அதிரை FM 90.4. நமது சமூகம் நமது நலன். நம்ம வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு வாங்கலாம். உடல் மனம் இது ரெண்டுமே ஆரோக்கியமா இருக்கணும், அப்படிதானே? ஆனா அதையும் தாண்டி இந்த காலநிலை மாற்றங்களும் சீரா இருக்கணும் இல்லையா? ஆனா இது பெரும்பாலானவங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது. இப்போ இருக்க காலகட்டத்துல இந்த காலநிலை மாற்றம் சரியாவா இருக்கு? இல்லவே இல்லைல்ல. உலகம் முழுக்க வெப்பமயமாதல் அப்படிங்கிற பிரச்சனையால பாதிக்கப்பட்டிருக்கு. இப்போ நீங்க கேட்கலாம், உலக வெப்பமயமாதல்னா என்ன, அது எப்படி நிகழுது, அதனால என்ன மாற்றங்கள்லாம் ஏற்படும், இதை யாரெல்லாம் ஏற்படுத்துறாங்க, இதை எப்படி கட்டுப்படுத்துறது, இந்த மாதிரி உங்களுக்குள்ள பல கேள்விகள் வரலாம். இந்த மாதிரி உங்களுக்கு வரக்கூடிய கேள்விகளுக்கு ஒரு பதில் தேடிதான் இன்னைக்கு இந்த பயணம் நகர இருக்கு. ஸோ நிகழ்ச்சியை தொடர்ந்து மிஸ் பண்ணாம கேளுங்க. இப்போ உங்களுக்காக ஒரு சின்ன விழிப்புணர்வு நாடக பதிவு ஒளிபரப்பாகும். தொடர்ந்து கேளுங்க. எப்பா ஜம்போ, நீ என்னை விட பெரியவன் தானே? ஆமா, அதுல என்ன சந்தேகம் உனக்கு? அதுதான் எனக்கு சந்தேகமே. என்ன சொன்ன? ஆமா, என்னோட ஒரு சந்தேகமாச்சும் நீ தீர்த்து வச்சிருக்கியா? அதான். என்ன சந்தேகம் உனக்கு? சொல்லு, முடிஞ்சா தீர்த்து வைக்கிறேன். அது ஒன்னில்ல ஜம்போ, இந்த காலநிலை மாற்றம்னா என்ன? ஏதாச்சும் அறிகுறி இருக்கா இல்லையா? நம்பலாமா நம்ப கூடாதா? இதுக்கு ஏன்பா நீ இத்தனை தடவை திரும்புற? அதுக்கு பக்கத்து வீட்டு ஆண்டியே பரவாயில்ல போலயே. அது வந்து தோஜோ, காலநிலை மாற்றத்தை சில அறிகுறிகளை வச்சு கண்டுபிடிக்கலாம். எப்படி? காலையில 7 மணிக்கு 12 மணி மாதிரி சும்மா வெயில் போட்டு கொளுத்தும். எப்பா நிஜமாவே இப்போ அப்படித்தான்ப்பா இருக்கு. நான் கேட்டேனா? இல்ல. அப்புறம் காத்தே இல்லாம எல்லாரும் வெந்து போய் உட்கார்ந்துருப்பாங்க. எப்பா இப்போவே அப்படித்தான்ப்பா உட்கார்ந்துருக்கோம். நான் கேட்டேனா? இல்ல. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணீர் பஞ்சம். என்ன? தண்ணீரா? ஏன் கத்துற? தோஜோ, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி பஞ்சம், சாப்பாடு பற்றாக்குறைன்னு எல்லாமே வந்துரும். எப்பா இப்போவே வருதுப்பா, எல்லாமே இப்பவே வருது. நான் கேட்டேனா? இல்ல. ஒழுங்கா கதை மட்டும் கேட்கணும். நோ கிராஸ் கொஸ்டின். கேட்டா இது என்னது? சங்கு. பிச்சு எரிஞ்சிடுவேன். இதோட முடியல. பயங்கரமான புயல், நிலநடுக்கம், சுனாமி, உயிரினங்கள் எல்லாம் இருக்கிறதுன்னு எல்லாமே படிப்படியா நடந்து உலகமே அழிஞ்சு போயிடும். எப்பா இதெல்லாம் கேட்க எனக்கு இப்பவே பயமா இருக்குப்பா. இதையெல்லாம் தடுக்கவே முடியாதா? முடியுமே. என்னப்பா சொல்ற? முதல்ல அதை சொல்லு. அது வந்து தோஜோ, இதையெல்லாம் தடுக்கணும்னா மரம் வளர்க்கணும், வாகன பயன்பாட்டை குறைக்கணும், பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைக்கணும். அது கொஞ்சம் கஷ்டமாச்சேப்பா. அப்போனா காலநிலை மாற்றத்தெல்லாம் தடுக்கவே முடியாது. ஐயோ, அப்போ எல்லாரும் உடனே போய் ஜம்போ சொன்னதை செஞ்சிருங்கப்பா. நம்ம பூமியை எப்படியாவது காப்பாத்திருங்க. காலநிலை மாற்றத்தால் ஏற்படும் விளைவுகளை கட்டுப்படுத்த மரம் வளர்ப்போம், மனிதம் காப்போம். இதனை பொதுநலன் கருதி வெளியிடுவோர் அதிரை பண்பலை 90.4. நமது சமூகம் நமது நலன். மதனி, மதனி எங்க இருக்கிய? காலையில இருந்து தேடிட்டே இருக்கேன், ஆளை வெளியிலேயே காணோம். அடடே வாராதிகா, எப்போ வந்த? இப்போதான் மதனி வந்தேன். பாப்பாவுக்கு ஒரு புது ட்ரெஸ் எடுத்துட்டு வந்தேனா, ஆனா அது சைஸே பத்தல. அதே கடையில போய் மாத்திட்டு வரலான்னு உங்களையும் அழைச்சிட்டு போக வந்தேன். வாரேன். சரி, மதியத்துக்கு என்ன சமைச்ச? நான் அப்போவே சமைச்சு முடிச்சிட்டேன் மதனி. நீங்க என்ன பண்ண போறீங்க? இனிமேதான் ஏதாவது பண்ணணும். மதனி, உங்களுக்கு ஏதாவது ஸ்மெல் வருதா? எங்கேயோ ஏதோ எரியிற மாதிரி. நான் தான் ராதிகா, வீட்டுக்கு பின்னால இருந்த எல்லா குப்பையையும் போட்டு எரிச்சேன்.
பழைய பையி, சேர்த்து வச்ச பால் பாக்கெட்டு, அது இதுன்னு எல்லா குப்பையையும் காலையிலேயே போட்டு எரிச்சிட்டேன். அதனால தான் ராதிகா இன்னைக்கு சமைக்கவும் ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. என்ன மதனி சொல்லுதிய? குப்பையை போட்டு எரிக்கிறீங்களா? என்ன ராதிகா, அதுக்கு ஏன் இம்புட்டு ஷாக் ஆகுற? குப்பையை அப்புறம் என்ன பண்ண சொல்லுத? மதனி உங்களை இந்த புத்திசாலி ராதிகாவோட மதனின்னு சொல்லவே எனக்கு கஷ்டமா இருக்கு போங்க. உங்களுக்கு விஷயமே தெரியாதா என்ன? இந்த இலை தலைகளை எரிக்கிறதுக்கு ஒன்றும் நான் இப்படி சொல்லல. ஆனா இப்படி சாதாரணமா பிளாஸ்டிக்கை போட்டு எரிக்கிறீங்களே. நீ வேற, நானும் என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன். இந்த பிளாஸ்டிக்கை தானே எரிச்சேன். எனக்கு இப்போதானே தெரியுது இந்த உலகம் ஏன் வெப்பமயமாகுதுன்னு. நீங்கெல்லாம் இந்த பிளாஸ்டிக்கை போட்டு எரிச்சா ஓசோன் படலத்துல ஏன் ஓட்ட விழாம போக போகுது? என்ன ராதிகா, என்னென்னவோ பேசுத நீ. இந்த பாருங்க மதனி, பிளாஸ்டிக் பொருட்களை தூக்கி தூர போடுறதே தப்பு. அதுலயும் இதெல்லாம் எரிக்கிறது ரொம்ப பெரிய தப்பு மதனி. பிளாஸ்டிக்கை எரிச்சோம்னா ஓசோன் படலத்துல ஓட்ட விழும், உலகத்துல வெப்பமும் அதிகமாகும். இது உங்களுக்கு தெரியாதா என்ன? அட ராதிகா, அதெல்லாம் தெரியாம இல்ல. ஆனா நான் எரிக்கிறதுனால தான் ஓசோன்ல ஓட்ட விழ போகுதா என்ன? என்ன மதனி இப்படி கேக்குதிய? உங்களை மாதிரியே தான் பல பேரும் நினைக்கிறாங்க. என்னாலயா இதெல்லாம் நடக்குது அப்படின்னு. அப்போ எப்போதான் எல்லாரும் மாறுறது? என்ன ராதிகா இப்படி எல்லாம் பேசுத? அப்போ நான் என்னதான் பண்ணட்டும்? மதனி, மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு துப்புரவு தொழிலாளர்கள் பிரிச்சுதானே கேக்குதாக. அதே போல நாமளும் பிரிச்சே தான் கொடுக்கணும். இப்படி பிளாஸ்டிக்கை போட்டு எரிச்சிட்டெல்லாம் இருக்கப்படாது. நான் சொல்றேனேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க மதனி. மக்களையும் தாண்டி இயற்கையை பாதுகாக்க அரசும் எவ்வளவோ நடவடிக்கைகளை எடுத்துட்டு இருக்காங்க. உங்களுக்கே தெரியும்ல மதனி, 2 கை சேர்ந்தாதான் ஓசை வரும்னு சொல்ற மாதிரி நாமளும் அரசாங்கத்துக்கு ஒத்துழைப்பு கொடுத்தா மட்டும்தான் இந்த காலநிலை மாற்றத்தையே கட்டுப்படுத்த முடியும். ஆமா ராதிகா, இந்த ஓசோன் படலத்துல ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டா என்ன ஆகும்? இப்ப கேட்டீங்க பாருங்க, இது சரியான கேள்வி. ஓசோன் படலம் பாதிக்கப்பட்டா பனிப்பாறை உருகி போகும், கடல் மட்டம் உயரும், இயற்கை சீற்றங்கள் சகஜமா வீட்டுக்கு வந்து போக ஆரம்பிச்சிரும். அதையும் தாண்டி உடல் ஆரோக்கியத்திலையும் நிறைய பிரச்சனை வரும்னு நான் சொல்லல மதனி, ஆராய்ச்சியாளர்களே சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்ல. போதும் நிறுத்து. ஒரு சாதாரணமா இந்த பிளாஸ்டிக்கை எரிச்சதுக்கா இம்புட்டு பிரச்சனை வருது? நல்ல வேளை இப்பயாவது எனக்கு புரியுற மாதிரி தெளிவா சொன்ன. நீங்க சீக்கிரமாவே புரிஞ்சுக்கிட்டீங்க மதனி. ஆமா ராதிகா, இது எல்லாத்தையும் நீ எப்படி தெரிஞ்சுக்கிட்ட? அதுக்குதான் என்ன மாதிரியே நீங்களும் கரண்ட் நியூஸ்ல அப்டேட்டடா இருக்கணும். ஆமா ராதிகா, இனிமே நானும் உன்ன மாதிரி விழிப்புணர்வோட இருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த பிளாஸ்டிக் இல்ல இந்த குப்பையவே நான் இனி எரிக்கவே மாட்டேன் ராதிகா. காலநிலை மாற்றத்தால ஏற்படுற விளைவுகளை கட்டுப்படுத்த நானும் என்னால முடிஞ்ச ஒத்துழைப்பு கொடுப்பேன். ரொம்ப சந்தோஷம் மதனி. ஒரு நிமிஷம் மட்டும் இருங்களேன். நேயர்களே, நீங்களும் கூட நானும் என்னோட மதனையும் பேசுனதை கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்களும் இனி காலநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்த ஒன்னா சேர்ந்து செயல்படுவீங்க அப்படின்னும் நான் நம்புதேன். ஒன்று சொல்லட்டுமா? முடிஞ்ச அளவுக்கு நம்ம இயற்கையை பாதுகாக்கணும் இல்லையா? இயற்கைக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்காம நாம பாட்டுக்காவது இருக்கணும். என்ன புரிஞ்சுதா? சரி நாங்க கிளம்புறோம். உங்க வேலையை நீங்க பார்த்துக்கிட்டே நாங்க சொன்ன விஷயங்களை பத்தியும் கொஞ்சம் யோசிங்க. என்ன வரட்டா? நேர்களே, உலக வானொலி தின சிறப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சியை இதுவரை நீங்கள் கேட்டு ரசித்தீர்கள். கதைக்களத்தில் ராதிகாவாக ஆர்ஜே ஃபாஹிரா, மதனியாக ஆர்ஜே சுபா. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நமது அதிரை பண்பலை 90.4. நமது சமூகம் நமது நலன். அனைவருக்கும் இனிய வானொலி தின நல்வாழ்த்துக்கள். வானகமும் காணகமும் யாவும் அருள் கொடையே, இயற்கையோடு ஒன்றி வாழும் வாழ்க்கை அற்புதமே. இயற்கையை பகைத்து நாம் வாழ முடியுமா? பேரிடர் காலத்தில் பட்ட துயர் கொஞ்சமா? இயற்கையை பகைத்து நாம் வாழ முடியுமா? பேரிடர் காலத்தில் பட்ட துயர் கொஞ்சமாம். மரங்களை வெட்டிவிட்டு மாடி வீடு கட்டணுமாம். ஆற்று படுகையிலே அடுக்குமாடி கட்டிடமாம். ஏரிக்குளம் நிரம்பி விட்டால் வழிந்தோட பாதை இல்லை.
மழை வெள்ளம் மிகைத்து விட்டால் அழிவுக்கும் பஞ்சமில்லை. இந்த நிலை உணர்ந்திடாமல் என்னென்னவோ பேசுகின்றாய். இயற்கையை பகைத்து நாம் வாழ முடியுமா? பேரிடர் காலத்தில் பட்ட துயர் கொஞ்சமா? புவி வெப்பம் அடைவதாலே பனிப்பாறை உருகுதம்மா. கடல் மட்டம் உயர்ந்து விட்டால் கரையோரம் மூழ்குமம்மா. காலநிலை மாற்றத்தாலே கடுமையான பாதிப்பு, புயலும் பூகம்பமும் அடுத்தடுத்து நிகழுதம்மா. ஆபத்தை உணர்ந்திடுவோம், அகந்தையின்றி வாழ்ந்திடுவோம். இயற்கையை பகைத்து நாமும் வாழ முடியுமா? பேரிடர் காலத்தில் பட்ட துயர் கொஞ்சமா? ஐயோ, இந்த வெயிலோட தொல்லை தாங்கவே முடியல. சூரியனே, கொஞ்சம் செட்டிங்ல போய் பவரை கம்மி பண்ண முடியுமா? அடிக்கிற வெயில்ல மூளை எதுவும் குழம்பி போயிருக்குமோ? சூரியன் கிட்ட போய் பவரை குறைன்னு சொல்லிட்டு இருக்க. பேசுவ. இந்த அடிக்கிற வெயில்ல உனக்கே என்ன கொஞ்ச நாள்ல அடையாளமே தெரியாம போக போகுது. அப்படியே ஆதார் கார்டுல இருக்க ஜெராக்ஸ் மாதிரியே நான் இருக்க போறேன் பாரு. அதுக்கு நீ மாத்த வேண்டியது சூரியனோட செட்டிங்க இல்ல, மனுஷங்களோட செட்டிங்க. நம்ம எல்லாரும் பண்ற தப்ப நம்ம மேல வச்சுட்டு இயற்கையை குறை சொல்றதுதான். இருக்கிற மரத்தை எல்லாம் வெட்டிட்டு இப்ப வெயில் அதிகமாச்சு தாங்க முடியலன்னு சொன்னா எப்படி? சூரியன் எப்பவும் போலதான் அதோட வேலையை செய்யுது. நம்ம தான் இந்த மரங்களை எல்லாம் வெட்டி சாய்ச்சிட்டு இருக்கோம். மரங்களை எல்லாம் வெட்டி சாய்க்காம இருந்திருந்தா இந்நேரம் நிழலாச்சும் கிடைச்சிருக்கும், காத்தும் நல்லா சிலுசிலுன்னு வந்திருக்கும். இப்ப புலம்பி என்ன ஆக போகுது? இனிமேலாச்சும் நம்ம பூமிய பசுமையா வச்சுக்க முயற்சி பண்ணுவோம். இவங்கள மாதிரி தான் நம்ம எல்லாரும் ஒவ்வொரு நாளும் புலம்பிட்டு இருக்கோம். மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம்ங்கிற நிலையெல்லாம் மாறி மரம் வளர்ப்போம் உயிர் காப்போம்ங்கிற நிலைக்கு நம்ம இப்ப தள்ளப்பட்டிருக்கோம். இனியாவது மரங்களோட அருமையை புரிஞ்சுக்கிட்டு இனியும் இந்த தவற செய்யாம மரங்களை வளர்க்க ஆரம்பிக்கலாம். இதனை பொதுநலன் கருதி வெளியிடுவோர் அதிரை பண்பலை 90.4. நமது சமூகம் நமது நலன். நேயர்களே, உலக வானொலி தின சிறப்பு நிகழ்ச்சியா இன்னைக்கு காலநிலை மாற்றம் பற்றின விழிப்புணர்வு நிகழ்ச்சியை தொடர்ந்து முழுவதுமா கேட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த நிகழ்ச்சி மூலமா உலகம் வெப்பமயமாகிறதுக்கான காரணம் என்னவா இருக்கு, அதை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம், இதுல என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படுது அப்படின்ற நிறைய தகவல்களை பத்தி இன்னைக்கு நம்ம பேசி அதை நீங்களும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு நம்புறேன். ஸோ இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களோ விமர்சனங்களோ ஆலோசனைகளோ அல்லது தங்களுடைய வேறு ஏதேனும் கருத்துக்கள் தெரியப்படுத்த நினைச்சிங்க அப்படின்னாலும் 7337769004 இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு கால் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாவோ தெரியப்படுத்தலாம். இதுவரையும் உலக வானொலி தின சிறப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சியில உங்க கூட பயணம் பண்ணிக்கிட்டு இருந்தது அதிரை FM 90.4. நமது சமூகம் நமது நலன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அதிரை FM 90.4. நமது சமூகம் நமது நலன்.